you for this opportunity to come into your presence, Lord. பரமபிதாவே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சன்னிதானத்தில் நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய வீட்டில் வருவதற்கு. We pray that you will be pleased, God, as we praise and exalt your name. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கக்குள்ளே அதை நீங்கள் அங்கீகரிப்பீராக. Let every barrier be destroyed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடைகள் உடைக்கப்படுவதாக. And we pray, God, for your people to receive what you have for them today. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஜனங்களுக்கு நீங்கள் ஆயத்த வைத்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு. Bless your children, God. உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதித்திடுங்களப்பா. May your presence freely flow. உங்களுடைய சமூகம் இந்த இடத்தில் ஆண்டவரே சுதந்திரமாக அசைவாரட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். As we remain standing in the presence of God, today it is such a joy to have Pastor Balachandran's wife with us today. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாங்கள் இருக்கக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரனுடைய வைஃப் இந்த இடத்தில் இருப்பது. She has been such a great blessing to the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு நபர். And she has blessed so many of us. அவர்கள் அநேகரை ஆசீர்வதித்தவர்கள். Pastor Balachandran has ministered to us before many times. அநேக நேரத்தில் பாஸ்டர் பாலச்சந்திரன் எங்கள் மத்தியிலே தேவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். And he has also been a great blessing. அவரும் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நபராக இருந்தார். His daughter Ruth and her husband do ministry here in Canada. அவருடைய மகள் இந்த கனடா தேசத்துல ஊழியங்கள் செய்றாங்க. They have joined us today. God, praise God. அவங்களோட வந்திருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. We also have his son Pastor Zach Roberts with us today. அதேபோல அவருடைய மகன் பாஸ்டர் சாக் ராபர்ட் எங்கள் மத்தியில் இருக்கிறார். Pastor has ministered here before through song and praise and worship, and it has been a blessing. பாஸ்டர் முந்தி எங்கள் மத்தியிலே ஆராதனை வழி நடத்தினார். ஆகவே அது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. Today we are honored to have him praise and worship through song. இன்றைக்கு எங்களுக்கு அது கனமான ஒரு காரியம். அவர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே தேவன் துதி ஆராதனை வழி நடத்துவார். And to also bring God's word today. அதேபோல கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. May the Lord bless you, Pastor, as you come and minister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் இந்த இடத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை. Please give a mighty hand of welcome. நல்ல உற்சாகமாக கரங்களை ஊழியக்காரனை வரவேற்போம். Thank you Jesus. ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். அதை இங்கே வந்தோன்னா ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அந்த பாடல் போன வாரம் தான் அதை மியூசிக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். இன்னும் ரிலீஸே ஆகலை. உங்களுக்காக ஸ்பெஷலாக அந்த பாடலை பாட. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம் இப்பொழுது என்னுடைய தெய்வம். He is my God now. எதை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிளில் சொல்லப்பட்டு அவர் மரித்தோரின் தெய்வம், உயிருள்ளோரின் தெய்வம். Now the same God of Abraham is your God now. எதை பேர் ஆமென் சொல்ற? The same God of Isaac is your God now. The same God of Jacob is your God now. ஆபிரகாமை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் அவர் உண்மையுள்ளவர். யாக்கோபை பெருக பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். பக்கத்தில் பார்த்து உங்களை அழைத்தவர் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Because God has called you is faithful. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இயேசுவே நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. உங்களை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். இங்க ஒரு எம்டி நாக்காளி கூட இருக்காது, அத்தனையும் நிரப்பப்பட்டிருப்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கடைசி வரைக்கும் சேர் போட்டாலும் பத்தாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். யாக்கோபின் தெய்வம் மறந்துடக்கூடாது. ஆபிரகாமை நினைத்து, ஈசாக்கை நினைச்சு, யாக்கோபை நினைச்சு, ஆமென், அடுத்து உங்களை நினைக்கணும். அதே தெய்வம் எனக்கு செய்வார் என்று. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடலாமா? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் என் தேவன். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே,
நீர் என் தேவன். நீர் என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல. நீ என் தேவன், நீர் என் தேவன். சொல், என்னை விட்டு விலகல, நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல. நீ என் தேவன், நீர் என் தேவன். மீண்டும் சொல்ல, கைகளை உயர்த்தி, நீர் என்னை நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல. நீ என் தேவன். You are my God. நீர் என் தேவன். மீண்டும் இப்ப நீங்க சொல்ல போடுங்க. ஆபிரகாமின் தேவன். உங்க சபையார் சத்தம். ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் என் தேவன். Come on everyone, sing together. ஆபிரகாமின் தேவனே, ஓ யாக்கோபின் தேவனே, நீர் என். கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல. நீ என் தேவன், ஓ நீர் என் தேவன். ஓ நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும். நீர் என் தேவன். இதுவரை நடத்தி வந்தீ, இன்றும் நடத்துகிறே, இனிமேலும் நடத்திடுவே. நீர் என் தேவன். இதுவரை நடத்தி வந்தீ, இன்றும் இனிமேலும் நடத்திடுவீர், இனிமேலும் நடத்திடுவீர். நீர் என் தேவன். கைகளை உயர்த்தி, என்னை விட்டு, நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல. நீ என் தேவன். Worship him. நீர் என் அப்பா, நீர் என்னை, ஓ என்னை என்றும் கைவிடல. நீ என் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் ஆமென் சொல்றீங்க? எனக்கு இதுவரை நடத்தி வந்தீர், இன்றும் நடத்துகிறீர், இனிமேல் நடத்திடுவீர் அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு எங்கள் அப்பா சொன்ன ஒரு காரியம் தான் ஞாபகம் வரும். எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வந்த காலங்களில் 4 பொம்பளை பிள்ளைகள் பிறந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் வீட்டில் 7 பிள்ளைகள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் 5 பெண் பிள்ளைகள், 2 ஆண் மகள், நானும் எங்கள் அண்ணனை மட்டும். மற்றெல்லாம் 5 பெண் பிள்ளைகள். ஃபஸ்ட்டு 4மே பெண் பிள்ளைகள் பிறந்ததான். அங்கே ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் செஞ்சு கொண்டு தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 ரூபா காணிக்க வந்தாலே, 10 ரூபா வந்தாலே ஒரு பெரிய அற்புதம். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க எங்கள் அப்பா. நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ன்ட்டு ஒரு ஃபேமஸ் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. வந்து நல்லா ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. 4 பெண் பிள்ளைகள். அப்போ அங்கே இருக்க விசுவாசிகளே சொல்லுவாங்களாம், ஐயோ பாஸ்டர் பாவம், இந்த பிள்ளைகளுக்கு காதுலேயும் ஒன்றும் கிடையாது, கழுத்துலேயும் நமக்கு தெரியும் அந்த பெண்டிகாஸ்ட்ல நகை போட மாட்டாங்க. அப்போ ஸோ எவன் வந்து இந்த பிள்ளைகளை திருமணம் பண்ணுவா அப்படின்னு அவர் காது கேட்க சொல்லுவாங்களாம். அவர் நாளடைவில் பார்த்தா அவருக்கு ஒரு சோர்வு வந்துருச்சாம். சோர்வு இல்லை, ஒரு பயம் வந்து விட்டது. சரி, இப்போ நடத்துகிறாரு, நேற்று நடத்தினாரு, இப்போ நடத்துகிறாரு, எதிர்காலத்தில் நடத்துவாரா? சப்போஸ் நான் செத்து போயிட்டேன்னா என் பிள்ளைகளும் என் மனைவியும் தெருக்கு வந்துடுவாங்களே. பிகாஸ் அவங்களுக்கு நான் ஒன்றுமே வைக்கல, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது, ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க தெருக்கு வந்துட்டாங்கன்னா சப்போஸ் நான் மறிச்சிட்டேன்னா அப்படி சொல்லி ஒரு பயம் வந்ததாம். அந்த நேரத்தில் ஒரு மேகசின் வீட்டுக்கு வந்ததாம். அந்த மேகசினில் இப்படி அந்த ஃப்ரண்ட் கவர் இருக்குல்ல, இப்படி எழுதிருந்துச்சான், yesterday he helped me, today he did the same. மூணாவது, how long it will go on, எவ்வளோ நாள் இது நீடிக்கும். அது கீழே அதே ஆன்சரும் போட்டுதான், it will go on forever. hallelujah, hallelujah, amen.
நேற்று கைப்பிடித்தவர் இன்றைக்கு கைப்பிடித்தவர் நாளை கைவிட்டுருவாரா? பக்கத்தில் கையை பிடிச்சி நல்ல இறுக கையை பிடிச்சோம். கர்த்தர் உங்கள் கையை இறுக பிடித்திருக்கிறான்னு சொல்லு. யார் கையை உடைச்சிடாதீங்க. God is holding your hand. What else you need? யாக்கோபுக்கு அதான் பார்த்தீங்கன்னா வலது கையை பிடிச்சு சொல்றேன் யாக்கோபே. ஏன்னா அவ்வளோ ஷிவரிங் அவனுக்கு, அவ்வளோ பயம், எதிர்காலத்தை குறித்து uncertainty. I don't know what the world holds for me. I don't know what the future holds for me. நான் அப்படிப்பட்ட பயத்தில் வாழ்ந்தவன் தான். ஆனால் கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தார். எதை விட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லணும். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். எபினேசர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ பாருங்க, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கெல்லாம் நடு தெருவிலே ஆண்டவர் விட்டார். ஒரு அக்கா அமெரிக்காவில் இருக்கா, இன்னொரு அக்கா கனடாவில் ஏஜாக்ஸில் இருக்கிறா, இன்னொரு அக்கா துபாயில் இருக்கிறா, இன்னொரு தங்கச்சி ஹைதராபாத்தில் இருக்கிறா. பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தின் தேசம் காணரில் ஆண்டவர் உயரதான் வச்சிருக்கிறார். அன்னைக்கு போன பயம் எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல. இப்போ வரைக்கும் கவலைப்பட மாட்டார். எதிர்காலத்தை குறித்து கவலையே பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 15 பேர பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ 15 பேர பிள்ளைகள். எங்களை பழுகச் செய்தவர், பெருகச் செய்தவர் உங்களையும் அதே மாதிரி நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அதனால இப்ப சொல்ல போறீங்க, இதுவரை நடத்தி வந்தீ இன்றும் நடத்துகிறே இனிமேலும் நடத்திடுவே. சொல்லுங்க, நீர் என் தேவன். அப்பா, இதுவரை நடத்தி வந்தீ இன்றும் நடத்துகிறீர் இனிமேலும் நடத்திடுவே. நீர் என் தேவன். கைகளை உயர்த்தி, என்னை விட்டு நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல, நீ என் தேவன். Talk to Jesus today. நீ என் அப்பா, நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல. Jesus, நீர் என் தேவன். ஆறுகளை நான் கடந்திடுவே, அக்கினி. அந்த சரணத்தை போறீங்களா? ஆறுகள் என் மேல் புரளவில்லை, அக்கினி ஜுவாலை பற்றவில்லை, பாதுகாத்த தெய்வம் நீர்தானே. ஆறுகள் என் மேல் புரளுவதில்லை, ஆறுகள் என் மேல் புரளவில்லை, அக்கினி ஜுவாலை பற்றவில்லை, பாதுகாத்த தேவன் நீர்தானே. ஆமென். ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் தொடர்ந்து நம்ம பாட போகிறோம். இந்த பாடிட்டு அடுத்த ஆண்டவர் வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், உண்மையுள்ளவர். ஆண்டவர் ஒரு நாளும் ப்ராமிஸ் பண்ணல பிரச்சனை வராதுன்ட்டு. பக்கத்தில் பார்த்துருங்க, ப்ராமிஸ் பண்ணலை, பிரச்சனையே வராதுப்பா, போராட்டங்களே உனக்கு வராதுப்பா அப்படின்னு பிரச்சனை பண்ணல. ஆனால் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கான்னா, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை. இட் வில் நாட் ஓவர்லேப் ஆன் யூ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ அக்கினி ஊடாய் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி உன்மேல். அப்படின்னா what God has promised that in spite of your problem I promise my presence. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரசன்ஸை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ப்ராப்ளமை ப்ராமிஸ் ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அதை நம்ம ப்ராப்ளமேட்டிக் டைமில், பிரச்சனை டைமில் நம்ம அடிக்கடி நம்ம மனசில் கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். God is with me. God is with me. ஆமென். ஏன் மரண இருளில் பள்ளத்தாக்கு ஊடாய் தாவீது நடக்கும் போது ஏன், what made him to progress in his life?
What made him to move forward in his life? என்ன தெரியும்? மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட கையை தட்டுங்க. அதுதான் அவனை ஓட வச்சுச்சு, முன்னேற வச்சு. அடிக்கடி கான்ஸ்டன்ட் my God is with me. நான் நடக்கிறது மரண பள்ளத்தாக்கு தான், வேலி தான். ஆனா தெரியும், கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவ நடந்ததை நீரூற்றாக்கி கொள்வார்கள். Hallelujah, hallelujah. I mean, God has promised His presence. What else you need? பக்கத்தில் பார்த்து வேற என்ன உங்களுக்கு வேணும்? வேற என்ன? கூட வரேன்னு சொல்லிட்டாரு, கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்ட்டாரு, உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டாரு. அதை காட்டில் என்ன வேணும் யோசுவா? ஏன் இன்னும் பலன் கொண்டு திடன் மனதா இல்லாம இன்னும் பயந்துட்டு இருக்கிற? இன்னும் பயந்துட்டு இருக்கிற? நான் விசுவாசிக்கிறேன், இது யோசுவாவின் சந்ததி. புதிய காரியங்கள் எல்லாம் சுதந்தரிப்பீங்க. Hallelujah, hallelujah. I believe that, amen, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. யோசுவா, ஆண்டவர் அவனுக்காக ஆண்டவர் பலத்த காரியங்களை நடப்பித்தார். வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி. எத்தனையோ யுத்தங்கள் பண்ண வேண்டி இருந்துச்சு. எத்தனையோ ராஜாக்கள், கிட்டத்தட்ட 35 நினைக்கிறேன், 35 கிங்ஸ். அத்தனை பேரையும் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இதை பாட போகிறோம். பாடி we are going to listen to the God's word. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். இதை பாடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஒருவேளை பயத்தோடு வந்திருந்தா, கலக்கத்தோடு வந்திருந்தா, கேள்விக்குறியோடு வந்திருந்தீங்கன்னா இந்த பாடல் உங்களை தைரியப்படுத்தட்டும். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, நீர் என் தேவன். You are my God, my God. அப்படி சொல்லுங்க, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் என் தேவன். உங்க சத்தம், ஆபிரகாமின், ஈசாக்கின். அவரை வர்ஷிப் பண்ண போறீங்க. யோபின் வேற எங்கேயுமே பார்க்காதீங்க, அப்பாவை பார்த்து நீங்க பாடுகிற நேரம். நீர் என்னை விட்டு, நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல, நீ என் தேவன், நீ என் தேவன். ஓ, நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும். நீ என் தேவன். இதுவரை நடத்தி வந்தீ, இன்றும் நடத்துகிறீ, இனிமேலும் நடத்திடுவே, நீர் என் தேவன். Come on with faith. இதுவரை நடத்தி வந்தே, இன்றும் நடத்துகிறீ, இனிமேலும் நடத்திடுவே, நீர் என் தேவன். நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல, நீ என் தேவன், நீ என் தேவன். ஓ God, நீ என்னை விட்டு, ஓ நீ என் தேவன், நீ என் தேவன். ஆறுகள் என் மேல் புரளவில்லை. எத்தனை பேர் சொல்லுங்க, புரளல ஆண்டவரே? பிரச்சனை வந்துச்சு, அக்கினி ஜுவாலை பற்றவில்லை, பாதுகாத்த தெய்வம் நீர்தானே. சொல்லுங்க, ஆறுகள் என் மேல் புரளவில்லை, ஆறுகள் என் மேல் புரளவில்லை, அக்கினி ஜுவாலை பற்றவில்லை. ஜீசஸ், பாதுகாத்த தெய்வம் நீர்தானே. கைகளை உயர்த்தி, நீ என்னை விட்டு
விலகல, நீ என்னை என்றும் கைவிடல, நீ என் தேவன். ஓ நீ என் சத்தத்தை உயர்த்தி சொல்கப்பா. நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல, நீ என் தேவன். One more time. சத்தத்தை உயர்த்தி என்னை விட்டு விலகல, என்னை விட்டு, ஓ என்னை என்றும் கைவிடல, நீ என் தேவா, நீ என் தேவா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீ என் தேவா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீ மீண்டும் ஒரு விசை கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, நீ என்னை விட்டு, ஓ glory Lord, அப்பா நீ என் தேவா. ஓ நீ என்னை விட்டு விலகல, என்னை, ஓ என்னை என்றோ, நீ என் தேவா, நீ என் தேவா. நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என்றும் கைவிடல, நீ என் தேவன், நீ என் தேவன். நீ என்னை விட்டு விலகல, நீ என்னை என் தேவன். அப்பா அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, ஆமென். சிம்சோனை பலப்படுத்தினவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துறார். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை சாதிக்காததை சாதிப்பீர்கள், இதுவரை செய்யாத புதிய காரியங்களை செய்வீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி யூஸ் மீன் மட்டும் சொன்னா, I am available மட்டும் சொன்னா போதும். Just tell him I am available Lord. I am available in your hand. I am available in your hand. இந்த பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்க. எங்களை பயன்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு எங்களை பயன்படுத்துங்க, இந்த சபையை பயன்படுத்துங்க. பெரிய தாக்கத்தை இந்த சபை உண்டு பண்ணட்டும், சத்துருவின் சேனைகளை அழிக்கட்டும். தொடர்ந்து அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தில் ஆமென். உட்கார்ந்துக்கோங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நான் ஒரு பாட்டை பாடணும்னு நினச்சேன், அதுதான் பாடணும்னு நினச்சி வந்திருந்தேன். பட் God has asked me to sing that song. ஸோ இந்த பாட்டில் ஒரே ஒரு வரியை மட்டும் பாடி, எத்தனை பேருக்கு தெரியுது? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்கப்பா. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. சொல்லுங்க. விட்டு கொடுக்கலையே ஏசையா, ஏசையா, இலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதச்சி கரை சேர்த்தீங்க. சொல்லுங்க. கலங்கி கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதச்சி கரை சேர்த்தீங்க.
அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. சொல்லுங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. சொல்லுவோம். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலை, ஓ விட்டு கொடுக்கலை. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. ஓ கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி, என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்ல. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ஓ ஓ சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே யெசையா. ஓ சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடு. என்ன நீங்க சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை. நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே நன்றி அப்பா. தகப்பனே ஓ நன்றி அப்பா. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஓ சாத்தான் கையிலும், ஓ சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு. Thank you Lord, you are a faithful God. Oh hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you so much Pastor for inviting me. Amen. மத்தியில் வருவதை நாங்கள் பாக்கியமாய் ஸ்லாக்கியமாய் கருதுகிறோம். பாஸ்டர் ஐ திங்க் வெனஸ்டே போல் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் மெசேஜ் கொடுத்தார். இந்த சண்டே என்ன எந்த சர்ச்சில் போய் பேச போகிறேன்னு தெரியாது, எனக்கு சீரியஸாக தெரியாது இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வருவேன்ட்டு. பட் காட், ஐ வாஸ் மெடிடேட்டிங் அபவுட் ஒன் பேசேஜ். ஐ தாட் ஓகே இதுதான் ஒரு சப்போஸ் இஃப் ஐ கெட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரீச். ஏன்னா ஒரு சர்ச் இன்னொரு சர்ச்சில் கேட்டிருந்தாங்க மிஸ்ஸஸோகாவில். ஸோ அந்த சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணி ஆயிட்டு இருக்கும்போது அந்த இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ ஐ வாஸ் மெடிடேட்டிங். ஸோ பாஸ்டர் கூப்பிட்டாங்க. தென் ஐ ஃபெல்ட் தட் ஐ ஷுட் ஓகே மேன் காட் வாண்ட்ஸ் மீ டு கோ ஹியர். உடனே அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பாஸ்டர், நான் ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டேன் இந்த மாதம், ஆக்சுவலாக
3 weeks பேக் ஐ வென்ட் டு ஹிஸ் சர்ச். அதில் இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் எஸ் டு பாஸ்டர். ஸோ இந்த உங்கள் சபைக்கு வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு ஆமென் இந்த வார்த்தையை என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படட்டும். ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்லப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கோம். வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களை உணர்வடைய செய்கிற வார்த்தை, இரு கருக்குள்ள பட்டயம். அது எங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இங்கே வந்த ஒவ்வொருவரும் பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸோ ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். யூ ஆல் நோ த ஸ்டோரி. அந்த முழு பேசேஜ் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, எகிப்துக்கு நீ போயிடாத, இந்த கெரார் என்ற இந்த பகுதியிலே நீ இரு, ஏன்னா இதுதான் நான் வாக்கு பண்ணின ஒரு இடம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அங்கே இருக்க சொல்லுகிறார். சொல்கிறாரு, நான் உங்கள் தகப்பனுக்கு நான் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணணும் அது அப்படியே நிறைவேறும். அந்த ஒரு மணல் கடலை மணலை தூளை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். கீழே அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்வார், ஐ வில் காஸ் your descendants to become numerous as stars of the sky. ஐ மீன் ஒரு வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். யூ பி ஹியர் இன் கரார், இங்கேயே இரு, நீ எகிப்துக்கு போகாதே. உடனே இவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு அங்கேயே இருந்துருவான். அதுக்கப்புறம் அங்கே ஆண்டவர் நிறைய துறவுகளை புதுப்பிக்க ஆண்டவனுக்கு உதவி செய்வார். அவர் தகப்பனார் தோண்டின துறவுகளை திருப்பி அவன் என்ன தூர் வாழ்த்தி திருப்பி தகப்பன் வைத்திருந்த அதே நேமை அதுக்கு பேரிடுவதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் அங்கே அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அதே தகப்பனார் பேரிட்டு அதே இதை தான் வற்பப்பில். உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பொறாமை வந்துடும். மக்களுக்கு என்ன வந்துடும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டால் உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்களா? யாரை பார்த்து பொறாமைப்படுறாங்க? ஐயோ, பொறாமைப்படுறது நல்ல சைனுங்க. உங்களை பார்த்து அப்படின்னா பரிதாபப்படுறாங்க, ஐயோ பாவமேவே. உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னு அர்த்தம். பைபிளில் பார்த்தீங்கன்னா யாக்கோபை பார்த்து பொறாமைப்பட்டார்கள், ஆபிரகாமை பார்த்து பொறாமை, அப்படியே இருக்குது. ஜெலஸ் அந்த வசனம் இருக்கு பாருங்க. இப்போ அங்கே பாருங்களேன், 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு அறுவடையை கொடுத்தார். எனக்கு யாரும் தமிழில் டக்குன்னு வாசிக்கணும், இல்லை anyone can help me because I use the English Bible verse. அங்கே போட்டிருக்கு, he became a very rich man and his wealth continued to grow. You occurred so many flocks of sheep and goat, herds of cattle, servants, that Philistines become jealous of him. தமிழ் எப்படி போட்டிருக்கிறது? ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு பொறாமைப்படுறாங்கன்னா நல்ல சைன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இனிமேல் உங்களை பார்த்து யாரும் பரிதாபப்படக்கூடாது. அது நல்ல சைனே கிடையாது. ஐயோ பாவம் ஒன்றுமே இல்லையே, பஞ்சப்பாட்டாக பாடிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, நம்மளை பார்த்து பொறாமைப்படணும். அப்படி ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவனை பார்த்து பொறாமைப்படுறாங்க. பொறாமைப்படுறதுனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தகப்பனுடைய துறவு இவனுக்கு கையில் புதுப்பிச்சு புது நேம் வச்சு அதே நேம் வச்சு எல்லாத்தையும் மூடி போடுறாங்க. என்ன போடுறாங்க? துறவெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொறாமை கொண்டதுனால. அந்த அடுத்த வசனம் 15வது வசனத்தை வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நான் சொல்றேன், உங்க பிரயாசத்தின் மேல வேணா மண் அள்ளி போடலாம், உங்க தலைமையில இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல மண் அள்ளி போட முடியாது.
உங்கள் தலைமையில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை மேலே மண்ணளி. சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் டச், ஐ மீன் டெவில் கேன் டச் சர்டன் திங்ஸ். அவன் வாழ்க்கை, அவன் எதிர்காலத்தின் மேலே மண்ணளி போட முடியாது. பக்கத்தில் பாரு, நோ ஒன் கேன் ஸ்பாயில் யுவர் லைஃப்னு சொல்லுங்கள். மேபி யூ கேன் ஸ்பாயில் யுவர் லேபர், பட் மை காட் என்ன சொல்லுவாருன்னா, அவன் லேபரை தான் ஸ்பாயில் பண்ணிட்டான்ல. பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள், பச்சித்த வருஷத்தின் விளைவுகள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கஷ்டப்பட்டே இல்லை, அந்த வருஷங்கள் திரும்பி வராது, அந்த வருஷத்தின் விளைவுகள் நான் திருப்பி தருவேன். நல்ல கைகளை தட்டுங்களேன், அந்த லேபரும் வந்துடும். ஆமென். அந்த லேபரும் வந்துடும். அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இழந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 6வது வருஷத்தில் அந்த 5 வருஷத்துடைய அந்த முழு தொகையும் 6வது வருஷத்தில் கொடுக்கப்படும். Years won't come back, but the wages will come back. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மண்ணள்ளி போடலாம் உங்களுடைய பிரயாசத்தில், போடட்டும். ஆனால் கர்த்தர், ஆமென், God of, ஆமென், காம்பன்சேஷன். ஆண்டரை போல ஈடு கட்டுறவர் யாருமே கிடையாது. நீ கொஞ்சத்தில் அந்த மண்ணள்ளி போடு. அந்த அந்த பகுதியில் பார்த்தா எத்தனை துறவு கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? எத்தனை துறவு? ஏசேக்கு, சித்னா, ரெஹபோத். அது ரெஹபோத்தோட நிற்கல, அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய துறவுகள். அதை வாசித்துங்களேன். ஓகே, 22வது வசனத்துலேருந்து வாசிங்க. சரி, 21லேருந்தே 20லேருந்தே வாசிங்க. ரெஹபோத்துலேருந்து வாசிப்போம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால். சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏசேக்கு, சித்னா. இந்த ரெஹபோத்துலேருந்து வாசித்துருவோம். 22லேருந்து வாசித்துருங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு துறவை வெட்டினார்கள் போட்டிருக்கு. ரெஹபோத்தோட நின்று போகல. மோர் வெல்ஸ் were coming. சரி, அதுக்கப்புறம் கீழே போயிருங்க. 32வது வசனத்துக்கு போங்க. 32வது வசனத்துல, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து, அங்க இன்னொரு துறவு வெட்டுறாங்க. தண்ணீர் கண்டோம் என்றார்கள். தண்ணீர் கண்டோம். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். சேபான் பேர். எல்லாருக்குமே ரெஹபோத் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. சேபா யாருக்காவது தெரியுமா? அதுக்கப்புறம் சேபா கொடுத்தாருன்னு நான் சொல்றேன். கூட்டி கொடுக்கிறவருங்க. பக்கத்தில் பார்த்து கூட்டி கொடுக்கிறவர். ஆமென். கூட்டி கொடுப்பார். ஆமென். யூடாமா லாஸ்ட் ஒன் வெல் பாருங்க. இங்கே ஃபுல்லாக வெல் தான். காட் இஸ் கன்சர்ன் அபவுட் யுவர் வெல்பீயிங். பக்கத்தில் பார்த்து, ஹீஸ் கன்சர்ன் அபவுட் யூ, அபவுட் யுவர் வெல்பீயிங். ஆமாம், மனுஷன் உன்னை நார் அடிக்கலாம் நினைக்கலாம், உன்னை சாகடிக்கலாம் நினைக்கலாம். ஆனால் அந்த தெய்வம் நீரூற்றை கொடுத்துட்டே தான் இருப்பார். உன்னை வாழ வச்சுட்டே தான் இருப்பார். எந்த தேசத்தில் நீ வெக்கப்பட்டு போனாயோ அவனை பாருங்க. என்ன பரிதாபம்னா, கேராரில் ஆண்டவர் தான் சொன்னார் கேராரில் இருன்னு. கேராரில் இருக்கிறான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க கேராரெலாம் நீ இருக்கக்கூடாது, என்ன பண்ணு, வெளியே போ. பைபிளில் சொல்லப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்குக்கு போனான். பள்ளத்தாக்கில் குஷ்டரோகிதை வாழ்வாங்க, கஷ்டப்பட்ட குலகாரையும் வாழ்வான். அங்கே போய் ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் இருக்க முடியல. அந்த வேலி பரவாயில்ல, வேலியாக இருந்த பள்ளத்தாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன். He didn't go to Egypt. அதனால் ஆண்டவர் சொல்ல, தாக்க பிடிச்சி நில்லுங்க. பக்கத்தில் பார்த்துருங்க, தாக்க பிடிச்சி நில்லுங்க. ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் எத்தனாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் உருட்டினாலும், நான் செத்தாலும் என்னடா இங்கே தாண்டா சாவேன். ஆமென். தேவ பாருங்க, அந்த கேரார் பள்ளத்தாக்கில் இருக்க, அங்கேயும் அவனை என்ன பண்ண மாட்டாங்க.
அங்கே கேரார் பள்ளத்தாக்கில் அங்கேயும் அவனை விடமாட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் போய் துறவை தோன்றான், ஏசேக்கு வருது, அங்கேயும் அவனை வாழ விட மாட்டுறாங்க. திருப்பி சித்தனாக்கு போகிறான், அங்கேயும் அவனை வாழ விட மாட்டுறாங்க. அடுத்து ரெஹோபோத்தை தோன்னான் பாருங்க, அவன் எல்லைக்குள்ளே ஒருத்தனுமே வர முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சாரி, நான் மதுரையிலேருந்து வரேன், அவங்கன்னு பேசுவேன். அவங்க அப்படியே விட்டுட்டு ஏன் ஏசேக்க பந்து பிடிச்சவங்களுக்கு, சித்னாவை பிடிச்சவங்களுக்கு ரெஹோபோத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ காலம் ஆகும்? என்னன்னா ஆண்டவரே சுற்றி வேலி அடைச்சிட்டாரு. இனிமேல் ஒரு பையன் உள்ளே வர முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? The time is coming. God is fencing your family, fencing your church, fencing your property, fencing everything that He has entrusted with you. சத்ருவின் உப்புகுரல் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபுடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். அதில் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மை ஹவுஸ் இஸ் ஃபென்ஸ்ட்னு சொல்லுங்க, மை சர்ச் இஸ் ஃபென்ஸ்ட்னு சொல்லுங்க, மை சில்ட்ரன் ஆர் ஃபென்ஸ்ட், மை ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபென்ஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு சில நல்ல கைகளை தட்டி மீண்டும் அறிக்கை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் உட்புகுரல் இருக்காதுன்னு சொல்லுங்க. சத்ருவின் உட்புகுரல் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்காது, என்னுடைய பிசினஸ்ல இருக்காது, என் சரீரத்தில் இருக்காது. In the name of Jesus ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். full stop in Jesus name, full stop in Jesus name, full stop in Jesus name. இன்று கண்ட எகிப்தியனை நீ வாழ்நாள் எல்லாம் பார்க்க மாட்டாய். நல்ல கைகளை தட்டி இன்று கண்ட எகிப்தியனை நீ தேடினாலும் கண்டடைய மாட்டாய். full stop in Jesus name, full stop in Jesus name. உங்களை அழுக வைத்த, துரத்தின, உங்களை கதற வைத்த எல்லாம் செங்கடலில் மூழ்கி போவதாக, மூழ்கி போவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I'm not just telling this, Amen, I'm proclaiming to myself. நானும் என் காரியத்தை சொல்றேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில சில காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இனிமேல் சத்ருவுடைய டார்ச்சர் இருக்காது. ஆமென். திருப்பி அந்த பழைய அடிமைத்தனம் இனிமேல் என்னை அடிமைத்தனத்துக்குள்ள வைக்க முடியாது. இனிமேல் இந்த குதிரையின் சத்தம் என் காதில் தொனிக்காது, ரதத்தின் சத்தம் என் காதில் தொனிக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அவங்க துரத்தி விட்டாங்களோ, யார் தான் நீ வேணான்னு சொன்னாங்களோ, எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்னாங்களோ, அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் வந்து 26 வசனம் 26 சொல்லுங்க, 26 பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு தான் 26 சில பேர் எம்டி ஸ்டேரை பார்க்குறீங்க, பரவாயில்ல, அங்கே நெக்ஸ்ட் டைம் யாரோ வந்துருவாங்க கண்டிப்பாக. 26 வாசிங்க சிஸ்டர். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீகோலும் கேராலில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். கேரார் இவன் இடத்துக்கு வந்துட்டாங்க, இவனை துரத்தி விட்டவங்க இவன் இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் போக தேவையில்லை, அவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களை அவமானத்துக்குள் நடத்தினவங்க, நிந்தைக்குள் நடத்தினவங்க உங்களை, I mean, you don't need to go, you just wait where you are. They will come. என்ன பண்ணாங்க? வந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு, நல்ல கைகளை தட்டுங்கள, நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்களை பக்கத்துல பார்த்து நிச்சயமா சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களோட, அவன் முகத்தை பார்த்து சொல்லுங்க, surely God is with you, surely God is with you, surely God is with you. If God is with you, who can stand against you? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சத்துருக்கு நல்லா தெரியும் கர்த்தர் உங்களோட இருக்கிறது. நம்ம தான் தெரியாம புலம்பிட்டு இருக்கிறோம். எங்க போனீர் ஆண்டவரே? Where are you Lord? அவன் சும்மா எனக்கு I really like that play, அந்த word surely, surely. சத்துருக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்கு, உங்களுக்கு நிச்சயம் இருக்கா?
நிச்சயமாக. இதேதான் இந்த கோரேஸ், ஏசாயா 45 அதிகாரம், கோரேஸை குறித்து சொல்ல முடியும். ஏசாயா 45 எடுத்துக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏசாயா 45 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். ஐ திங்க் நான் மேலே நினைக்கிறேன். அந்த 4வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு. வர்த்தக லாபங்கள் இருக்கும். எகிப்துடைய வர்த்தக லாபங்கள் அது எந்த பகுதின்னு பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஐ திங்க் 14வது வசனம். சாரி 14வது வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம். நெடிய ஆட்கள்னா நம்ம ஷேக்கு அப்படி பார்த்தீங்களா, நம்ம துபாயில் தான் இருப்பாங்க, ஷேக்கு அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா. பெரிய பெரிய ஆட்கள் ஷேக்கு, அந்த எகிப்து, அந்த எத்தியோப்பியா. ஆனால் அந்த காலத்தில் அதுதான் USA, கனடா, ரஷ்யா. இந்த காலத்தில் தானே நம்ம அமெரிக்கா, ரஷ்யா. அந்த காலத்தில் நம்பர் 1 யார்? எகிப்தியர்கள், எத்தியோப்பியர்கள். அவங்க தான் அந்த காலத்தில் பயங்கர ரிச் பவர்ஃபுல் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியெல்லாம் உன்கிட்ட வரும்பா. அவன் வாசிங்க. உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே அவங்களுடைய வர்த்தக லாபங்கள் அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் உன்கிட்ட தான் வரும்டா. யோசிப்பாங்க, தேசத்தின் செல்வங்கள் உங்க கையில வருமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இந்த சர்ச்சுக்கு நான் சொல்றேன், தேசத்தின் செல்வம், இந்த கனடாவின் செல்வம் உங்கள்கிட்ட வருவதாக. ஆமென். அவங்களுடைய செல்வம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை தவிர எதுக்கு அபிமெலக்கிய ஐசக்ட வரணும்னா எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவன்கிட்ட தான் வந்துருச்சு. He was prosperous. எங்கே செல்வம் இருக்கோ அங்கே செல்வாக்கு இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? செல்வம் இருந்தால் தான் காசு இருந்தால் தான் மதிப்பாங்க. அவன் காசெல்லாம் உங்ககிட்ட வந்து அவனுக்கு வர வழியே கிடையாது. வாழணும்னா உங்ககிட்ட தான் வந்தோன்னா உடனே அவன்கிட்ட வராங்க. கோரேஸ்ட்டை வந்துட்டு வாசிங்க சிஸ்டர். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து யார்? பெரிய பெரிய ஆட்கள், ஷேக்கு, அப்துல்லா எல்லாரும் விலங்கிடப்பட்டு வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். உன்னுடன் மாத்திரம், இதை தான் நான் வாண்டட் டு கோட். அங்கே நிச்சயமாய் உன் கூட இருக்கிறார். இங்கே சொல்லுவோம் உன்னோடு மாத்திரம். அதான் சொல்கிறேன், சத்துருக்கள் வந்து சொல்லுவாங்க, உன்கிட்ட மட்டும்தான்ப்பா ஏசு இருக்கிறாரு, அதில் உன்னை தவிர எங்களுக்கு வேறு வழியே கிடையாதுப்பா, உன்கிட்ட ஒட்டிக்கணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து கொள்வார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? They have no other option than you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, you are the option, the only solution. You are the only solution for them. They have no other option than you. ஆமென். எல்லா எல்லாத்தையும் என்ன ஈகோ எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஈகோ எல்லாம் சுருட்டி வச்சு தான் வரான். திரும்பி வில் கோ பேக் டு Genesis 26. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்? 26 திருப்பி வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுஷாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும். அப்படின்னா எல்லாம் ஆர்மி கமாண்டர் எல்லாரும் வந்து தான், தேசத்தின் ஆர்மி கமாண்டர் எல்லாம் டாப் பீப்புள் அஃபிஷியல்ஸ் தே வர தேர். கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, சரி அது நம்ம 28 மட்டும் வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும். சமாதானத்தோட அனுப்பிச்சுட்டாங்க. பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்போ நீங்க ஓவர் பவர்ஃபுல் ஆயிட்டீங்க,
அதனால் இப்போ எங்களுக்கு என்ன, எனக்கு எதுவும் ஈவில் பண்ணிடாத, நாங்கள் ஈவில் பண்ணதால எங்களுக்கு ஈவில் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கோங்க. தட் யூ வில் நாட் ஹார்ம் மீ. நீங்கள் திருப்பிப்பா கர்த்தர் உங்களை உயர்த்துறது எதுக்கு தெரியுமா? மற்றவங்கள பழி வாங்குவதற்கல்ல, அவங்கள வரச்சு தெய்வத்தின் சுவாபத்தை காண்பிப்பதற்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில பேர் உங்கள்கிட்ட திருப்பி வருவாங்க, சாரிவாங்க. ஓ சாரியாது பூரியாது போடா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனை என்ன பண்ணணும்? ஓகே ஓகே. யோசித்துப்பா, எத்தனை முறை நம்ம ஆண்டுகிட்ட போய் சாரி கேட்டிருக்கோம், நம்மளை தூக்கி அறிஞ்சார். ஆமென். எவ்ரி டைம் நம்மளை அரவணைச்சார்ல. அவங்கள திருப்பி உங்கள் கையில் கொடுக்கும்போது தேவ அன்பை வெளிக்காட்டுங்க, தேவனுடைய சுவாபத்தை வெளிக்காட்டுங்க. அவங்ககிட்ட தான் போய் ஈகோவை காட்டிகிட்டு இருக்காதீங்க. ஆமீன். என்ன பண்ண தெரியுமா, ஏது பண்ண, என்ன என் வாழ்க்கை அவன் திருப்பி. ஐம் கோயிங் டு டாக் ஒரு ஃபியூ திங்ஸ் அண்ட் நான் 10 minutesல நான் முடிச்சிடுறேன். ஆமீன். அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. நான் சில பேர் பண்ண காரியங்கள் தான் இப்போ நினச்சா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஆமீன். ஓவர் கம் ஈவில் வித் குட். தீமையை நன்மையினால் வெல்லு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, திருப்பி நிறைய பேர் உங்கள்கிட்ட ரெக்கன்சைல் வருவாங்க. அவங்ககிட்ட சொல்லணும், ஓகே கம், ஐ வில் நாட் ஹார்ம் யூ, ஐ வில் நாட் டூ எனி திங் அகெயின்ஸ்ட் யூ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சீக்கிரமாக ஒரு 3 or 4 ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும் நான் பேசிட்டு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 26லேருந்து ஒரு 4 டூஸ் அண்ட் டோன்ட்ஸை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் பாஸ்டர் கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியுதுல்ல, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வி see in this passage is, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேரார்லே இரு, எகிப்துக்கு போக. அப்படின்னா ஸ்டே பேக், டோன்ட் கோ பேக். ஃபஸ்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னது? ஸ்டே பேக், டோன்ட், இங்கே இரு, டோன்ட் கோ பேக். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் எகிப்துக்கு ஓடுறதுக்கு பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாக்கு பிடிச்சி நில்லுங்க. கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல, கர்த்தர் உங்களை வச்ச ஸ்தானத்தை ஆமேன் நீங்கள் விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஏற்படுத்தப்பட்டது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆமேன். மனுஷன் அங்கீகரிக்கிறானோ இல்லையோ, ஆமேன், அங்கீகரிக்க வைப்பார் ஒரு நாளில். கர்த்தர் உன்னோடு கூட மாத்திரம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களே, surely God is with you அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸ்டே பேக், டோன்ட் கோ பேக். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம், ஊனா ஓடிடுறது. எங்கே ஓடிடுறது? எகிப்துக்கு ஓடிடுறது. ஏன்னா இங்கே போட்டிருக்கு, தகப்பன் காலத்தில் வந்த பஞ்சம் போல் வந்ததுன்னு போட்டிருக்கு. ஆபிரகாமின் காலத்தில் வந்த, ஆபிரகாம் என்ன பண்ணார்? 12ஆம் அதிகாரத்தில் அப்போ தான் ஆண்டவர் அழகாக அவனை கூட்டு போய் பாலும் தேனும் தேசத்தில் வச்சுட்டார். அங்கே கொடிய பஞ்சம் தானே எங்கே ஓடிட்டான்? எகிப்துக்கு ஓடிட்டான். எகிப்துக்கு ஓடினது மட்டும் இல்லை, எகிப்தில் வந்து என்ன தப்பாக செய்ய ஆரம்பிக்கிறான். மனைவியை சிஸ்டர்ன்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து திருப்பி வரும்பொழுது, அவன் திருப்பி அங்கேருந்து தேசத்துலேருந்து திரும்பி வரும்பொழுது அவன் அந்த 16 பாருங்களேன், 16ஆவது அதிகாரம் 1 வசனத்தில் திரும்பி வரும்பொழுது அவன் யாரை கூட்டு வந்தானா? ஷீ ஹேட், எகிப்தின் அடிமையாகிய ஆகாரை கூட்டி கொண்டு வந்தான். அப்போனா என்ன சொல்கிறேன்னா, ஆகாரம் தேடி போய் ஆகாரை கூட்டு வந்துட்டான். உடனே தான் ஆண்டவர் சொன்னார், நீனும் போய் ஆகாரம் தேடி இன்னொரு ஆகாரை கூட்டு வந்துடாது. ஏற்கனவே ஒரு தலைவலி, ஒத்த தலைவலி இருக்குது. I tell you, I mean, when you don't stay in the place where God has called you, there is no protection for you. You will fall. இங்கே பாருங்க, ஆகாரை கூட்டு வந்ததுனால என்ன பிரச்சனை? எகிப்துக்கு போனால என்ன? அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டா தெளிவாக சொல்ல, டோன்ட் கோ டு ஈஜிப்ட். உங்கள் அப்பா செய்த தப்பை செய்யாத, ஸ்டே பேக். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு டூஸ் அண்ட் டோஸ் என்னது? ஸ்டே பேக், டோன்ட் கோ பேக். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க?
இவர் மட்டும் இல்லை, ஆபிரகாம் மட்டும் இல்லை, யாக்கோபும் பாருங்க. பஞ்சம் வந்தோடனே யார் எல்லாத்தையும் எங்கே அனுப்புகிறான்? எகிப்துக்கு தான் அனுப்புகிறான். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா எகிப்தை விட்டு 400 வருஷம் அடிமைத்தனத்துலேருந்து ஆண்டவங்களை வெளியே கொண்டு வராரு. அவங்க எல்லாம் அங்கே கானான் போயிட்டு இருக்காங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அவங்க இருதயமும் எங்கே இருந்துச்சான்? என்னதான் நம்மளை குளிப்பாட்டி வச்சாலும் திருப்பி சேர்த்துக்கு தான் என்ன பண்ணுறோம். அதனால் ஏதாச்சும் ஒரு தேவை, ஏதாச்சும் ஒரு காரியம்னா டோன்ட் கோ டு ஈஜிப்ட். ஈஜிப்ட்னா என்னென்னா மனுஷன் கையை தேடி போகிறது. ஒருபொழுதும் உங்கள் சகாயத்துக்காக மனுஷன் கையை தேடாதீங்க. அவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க தான் முதல் காலியாவாங்க. நாங்கள் ஒரு சர்ச் ஆரம்பித்தோம், உங்கள் பிரான்ச் சர்ச். அதுக்கு நான் தான் இன்சார்ஜ். ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் டோன்ட் வரி, எவ்ரி மந்த் ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெண்ட். பல ஆயிரங்கள், தௌசண்ட்ஸ். டோன்ட் வரி. சரி நான் அப்போ தான் புதுசாக அதை டேக் ஓவர் பண்ணுறேன் இந்த சர்ச்சை. ஓ தேங்க் காட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்டுன்றேன், தேங்க்யூ லார்ட் ஃபார் டேக்கிங் கேர் அப்படின்ட்டு. அவர் அடுத்த மாதத்தில் அவர் பார்த்தோன்னா அவர் டேக்கன் ஆஃப், ஆண்டோட்ட போயிட்டார் அடுத்த மாதத்துலேயே. ஐயோ இந்த மனுஷன் வந்து மாதம் தரேன்னு சொன்னார். ஆனால் அவர் போனாலும் அந்த அப்பா இன்னைக்கு வரைக்கும் டேக்கிங் கேர். அதில் மனுஷன் மேலே மட்டும் கண்ணு போயிடக்கூடாது, எகிப்து மேலே போயிடக்கூடாது, மனுஷனுடைய கையை ஒருபொழுதும் நாடிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹெவன் வில் ஹெல்ப் யூ. ஹெவன்ஸ் ஹேண்ட், ஐ மீன் ladder is always there for you. I mean, second do's and don'ts. Sow back, don't hold back. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் so that you can keep it in your. Sow back, don't hold back. ஆண்டர் அந்த பஞ்ச தேசத்தில் ஆண்டர் என்ன சொன்னா தெரியுமா? அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் விதையை என்ன பண்ண, விதை அதை என்ன வச்சுக்காத, உனக்குன்னு வச்சுக்காத. நான் சொல்கிறேன், தேவ ராஜ்யத்திற்காக வாழ்கிறவங்க யாருமே அவங்களுக்குன்னு எதையும் வச்சுக்க மாட்டாங்க. எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க, எதையும் பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க. அவன் எந்த காலத்தில்ங்க விதைச்சான்? கஷ்டமான காலத்தில் வச்சான். சில பேர் என்னென்னா, எனக்கு நல்ல ஃபினான்ஷியலில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன பிறகு நான் தசம்பாகம் கொடுக்குறேன். ஒரு நாளும் ஸ்ட்ராங் ஆக மாட்டீங்க. நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லக்கூடாது? மல்கியால் நம்ம எது ஆண்டவர் சொல்கிறார், கிவ். வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை இடம் கொள்ளாமல் நிரப்புறேன்னா இல்லையான்னு பாருங்க. இது ஆண்டவர் என்ன டீச்சிங் இஸ் த பிரின்சிபல். நம்ம கஷ்ட காலத்துலாங்க நல்லா விதைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவைன்னா உங்கள் தேவை சந்திக்கப்படாது. உங்கள் தேவை சந்திக்கப்படுறதுக்கு ரகசியமே அந்த சின்ன விதை தான். எப்போவுமே காசாக பார்க்காதீங்க, அது ஒரு சீடாக பாருங்க. ஆல்வேஸ் see the money as a, always see money as a seed. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு டைம் என் ஃப்ரெண்டு வந்து ஊழியத்துக்காக அப்படி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தான், பயங்கரமாக செலவழிச்சிட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டுட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். உனக்கு ஏற்கனவே செலவுடான்னு அவன் என்கிட்ட சொன்னான். நான் அதை செலவாக நான் பார்க்கல, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன்டான்னா. அதில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஆமாம். நீங்கள் இங்கே காஸ்கோக்கு என்ன போனீங்கன்னா செலவு தான், அது செலவு தான். ஆனால் அதே இது சர்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்டிங். அது நீங்கள் சிறுக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அடப்பாமே, சிறுக இருப்பான். இஃப் யூ வாண்ட் மோர், யூ நீட் டு கிவ் மோர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் God wants to bless you in financially. You have to sow. ஆமென். அதுதாங்க உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். எனக்குன்னு டோன்ட் ஹோல்ட் பேக், சோ பேக். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மூணாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ட்ரை அகெயின், டோன்ட் கிவ் அப். God says do, try again, don't give up. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கிணற மூடின உடனே அவன் உடலை திருப்பி என்ன பண்ணுறான்? இன்னொரு அதையும் பிடிச்சிடுறாங்க, உடலை திருப்பி தோன்றான். ஏன்னா அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தவன். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சவங்க கிவ் அப்பே பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு கிணறு தோன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம ஊரில் இந்தியாவில் தான், ஸ்ரீலங்காலாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக போடுவாங்க அந்த போர்
வந்து லாரியில் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருந்தாலும் ஹோல் நைட் எடுக்குது ஒரு போர் போடுறதுக்கே ஹோல் நைட் எடுத்தால் வெல் தோன்றதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும். எத்தனை மாதம் கஷ்டப்பட்டு கட்டி உடச்சி இது பண்ணியிருப்பாங்க. ஒரு செகண்டில் எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால் போங்கடா, இனிமேல் நான் தோண்ட மாட்டேன்டா அப்படின்னு இல்லை, நான் திருப்பி தோண்டுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ட்ரை அகெயின், டோன்ட் கிவ் அப். ஆமேன். சோர்ந்து போய் ட்ரை பண்ணணும். அப்படி தான் ஒரு முறை ஸ்காட்லாண்டு ராஜா இங்கிலாந்து தேசத்தோடு சண்டை போட்டு தோத்து போனாரா. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துருந்தாரா. சிங்காசனத்தில் போய் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றைப்பூச்சியை பார்த்தாராம். அந்த ஒற்றைப்பூச்சியை பார்த்தீங்கன்னா எத்தனை முறை விழுந்தாலும் திருப்பி அடுத்து தொடச்சி விட்டாலும், நீ தொடச்சி விட்டாலும், ஒற்றை அடித்தாலும் திருப்பி என்ன பண்ணுது அது? கூட என்னடா இவன் எல்லாத்தையும் கூட களைச்சிட்டே இருக்கான், நான் கூட கட்ட மாட்டேன்னு போகுதா? திருப்பி அது விழுந்தாலும் திருப்பி எஞ்சி கூட கட்டுதான், விழுந்தாலும் திருப்பி எஞ்சி கூட. உடனே அதை பார்த்த உடனே ஓகே ஐ வில் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதுனால ஹி வாஸ் சக்சீடட். அந்த இங்கிலாந்து தேசத்தை ஜெயிச்சாராம். ஒரு சிலந்து பூச்சி அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் கனடாக்கு விசா ட்ரை பண்ணேன் கனடாக்கு. ஐ திங்க் 2010 நினைக்கிறேன். they rejected my visa saying that we can't give you, you are not married அந்த டைமில் அப்படின்ட்டாங்க. சரி மேரி பண்ணலடா, சரி மேரி பண்ணிவிட்டு அடிக்கிறேன்டா, திருப்பி கூப்பிட்றேன்டா. திருப்பி மேரி பண்ண பிறகு திருப்பி அப்ளை பண்ணேன், ரிஜெக்டட். அமெரிக்கா வந்துட்டு அமெரிக்கா பார்டர்லேருந்து அப்ளை பண்ணேன், ரிஜெக்டட். நான் சொன்னேன் போங்கடா நீங்களே வா, நான் வரலன்னா போங்கடா அப்படின்னு நான் விட்டுட்டேன். பட் எங்கள் அப்பா சொன்னாங்க நோ, உன்னுடைய ஆராதனை அபிஷேகம் இந்த தேசத்துக்கு வேணும், நீ இங்கே வரணும், அதை சாத்தான் ஸ்டாப் பண்ணுறான். நான் சொல்லிட்டேன் நீங்கள் போங்கப்பா நான் வரல, அடுத்த டைம் அப்ளை நீங்கள் போங்கப்பா நான் வரலன்ட்டேன். திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் அப்ளை அகெயின், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், they are not wanting me, then why should I go keep on begging them? பட் எங்கள் அப்பா சொன்ன ட்ரை அகெயின். திருப்பி ஒரு முறை ட்ரை பண்ணேன். சரி எங்கள் அப்பா சொல்கிறாங்களேன்னு ட்ரை பண்ணி கிடச்சிச்சு. அதில் பக்கத்தில் பச்சலுங்க, டோன்ட் கிவ் அப், சோர்ந்து போயிடாதீங்க. ஆமாம், ஒரு முறை நல்ல ரிசல்ட் கிடைக்கலன்னே சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவரே திருப்பி ட்ரை பண்ணாருங்க. ஒரு குஷ்டரோகிக்கு சொஸ்தமாக்குறாரு, அவனுக்கு என்ன ஆகலை, சரியாக சுகமாகலை, எல்லாம் 3 மாதிரி தெரியுது. குருடனுக்கு குஷ்டரோகிட்ட பாரு. சரி நீங்கள் முழிச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன், எல்லாம் எங்கள் அம்மாவை தவிர எல்லோரும் தூங்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஹீலிங்கில் ட்ரை பண்ணுறாரு. ஐ மீன் ஹீ இஸ் ஆல்சோ மேன் ரைட், லைக் யூ அண்ட் மீ. பார்த்தா அது ஹீலிங் வாஸ் நாட் கம்ப்ளீட்லாம் மனுஷன் மாதிரி தெரியுது. திருப்பி அவனை ஐயோ அவ்வளோதான்ப்பா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். திருப்பி ட்ரை பண்ணி அவன் கண்ணில் வச்சு ட்ரை பண்ணோன்னே இப்போ மனுஷனாக தெரியுது, இப்போ ஐ கேன் see you அப்படின்ற ஒரு ஹீலிங். ஐ மீன் ஒரு டைம் கிடைக்கல, ஹீலிங் கிடைக்கலனே விட்டுறாதீங்க, திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் ஜெபம் பண்ண யாருக்குமே ஒன்று, திருப்பி ட்ரை பண்ணுங்கள், சுகம் ஆவாங்க. ஃபஸ்ட்டு டைம் கை வைக்கும்போது செத்து போவாங்க, பரவாயில்ல. அடுத்த பாடி கை வைக்கும்போது என்ன பண்ணுவோம், உயிர் வந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளுக்கு என்னென்னா பழைய பாஸ்ட்டை ஐ மீன் ஃபெயிலியரை நினச்சிட்டு நம்மளுக்கு என்ன வர மாட்டேது, அந்த என்கரேஜ் உற்சாகம் வர மாட்டேது. ஸோ ட்ரை அகெயின், டோன்ட் கிவ் அப். அது கடைசி 4வது, bury your past, don't dig again. இதை நான் பார்க்கும்போது அவன் ஏசேக்க புதைச்சதுனால தான் சித்னாவை அவனால் தோண்ட முடிஞ்சு. சித்னாவை புதைச்சனால தான் அவன் எதை தோண்ட முடிஞ்சு, ரெஹபோத்தை தோண்ட முடிஞ்சு. He was not, I mean, dwelling in his past. He forgot his past. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏதாச்சும் வாழ்க்கையில் பார்க்குறோம் ஏசாயா 40, ஏதாச்சும் வாழ்க்கையில் நான் புதுசை செய்யணும்னா என்ன பண்ணு, பழச மறந்துரு. ஏன்னா பழச நீ நினச்சிக்கிட்டே இருந்தானா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனிவே. புதுசை நீ செய்ய முடியாது, நீ டிப்ரெஷன்லேயே போய் உட்கார வேண்டிதான். அவன் யோசித்து ஏசேக்கே நினச்சிட்டு உட்கார்ந்தான்னா அவன் சித்தனா தோண்டிருக்க முடியாது, டிப்ரெஷன்லேயே போயிருப்பான். நான் சொல்லுவேன் அவன்
சித்னாவை தோண்டுவதற்கு முன்பாக ஏசேக்க புதைச்சிட்டு தான் சித்னாவை தோண்டினான். சித்னாவை புதைச்சிட்டு தான் ரெஹபோத்தை தோண்டினான். ஆர் யூ வில்லிங் டு பரி யுவர் பாஸ்ட்? சில பேர் பரி பண்ணிடுவாங்க, என்ன திருப்பி திருப்பி தோண்டி தோண்டி எடுப்பாங்க, அதான் பிரச்சனை. ஒன்ஸ் பரீட் இட்ஸ் பரீட் ஃபார் எவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்ஸ் ஃபர்கிவன் இஸ் ஃபர்கிவன் ஃபார் எவர். ஆண்டவரே சொல்றாரு, என் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டேன்டா, கடல் ஆழத்துக்குள்ள போட்டேன்ப்பா. ஒன்ஸ் யூ ஃபர்கிவன் இஸ் ஃபர்கிவன். திருப்பி பழசையே பேசாதீங்க. ஆமென். திருப்பி அந்த பாதிப்பே திருப்பி அதே பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன, they dwell in the past. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? if you want new thing புதைச்சிரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அதனால தான் பவுல் சொல்றாருல்ல, பவுல் 3ஆம் அதிகாரம் 14 சகோதரர்களே அவர் சொல்ல, ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். என் ஃபோக்கஸ் எல்லாம் கோல் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் காலையில் காரில் வரும்போது ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். அது நீங்கள் அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம், இது மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் என்னன்னா, அவனுடைய தாவீதுடைய மகன் அப்சலோனுடைய கையாள். அப்சலோன் மறித்து போயிடுவான். பட் அப்சலோனுடைய கையால் அவன் அவன் உயிரோடு இருப்பான். அவன் பேர் அமாசான்னு சொல்லுவான், அமாசா. உடனே அவன் என்ன சொல்கிறான், அமாசாவை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. சாரி, சோபா அவன் பேர் சோபா. உங்களுக்கு அது நான் சொல்லிடுறேன், புரிஞ்சிட மாதிரி. சோபா அவன் கையாள். சோபாவை விட்டுறக்கூடாதுன்ட்டு அமாசாவை கூப்பிட்டு, அவன் ஒரு தலைவன். அமாசாவை கூப்பிட்டு சொல்கிறான், நீ போய் யூதாவில் போய் 3 நாளுக்குள்ளே ஒரு சேனையை திரட்டிட்டு வா, நம்ம போய் அவனை என்ன பண்ணணும், கொல்லணும். வி ஹேவ் டு கோ அண்ட் அவன் போய் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி போய் அவனை கொன்றணும். அவன் சேஃப் சைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொன்றணும். நான் 2 minutes 3 minutes முடிச்சிடுறேன். இட்ஸ் ஓகேயா? இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம சொல்லிவிடு. கொல்லணும், அவனை கொன்றணும். அவன் போய் சேஃப் சைடுக்கு போயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி போய் கொன்றணும். எவ்ரி மினிட் இஸ் ப்ரெஷியஸ் ஃபார் அஸ். ஸோ கம் ஃபாஸ்ட்னு சொல்கிறார். 3 நாளுக்குள்ளே சீக்கிரமாக ஆட்களை திரட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமாசாட்ட சொல்லிடுறாரு சோபாவை கொல்லறதுக்கு. ஆனால் அவன் கொஞ்சம் லேட் பண்ணிடுவான். லேட் பண்ணோடனே இவன் தாவீது என்ன பண்ணுவான்னா, அவனுடைய கமாண்டர் ஜோவாப்பையும் அபிசாய், அவன் பிரதர் அபிசாயையும் சொல்லுவான், நீங்கள் போங்கன்னு. இவங்க போகிறாங்க போய் அவனை போய் துரத்தி பிடிக்கிறதுக்கு. சோவாபை பிடிக்கிறதுக்கு போகும்போது எய்த்தாப்பில் இவன் வந்துட்டான். யார்? 3 பேர் 3 நாளில் திரட்டிட்டு, யூதா மக்கள் எல்லாரையும் திரட்டிட்டு அமாசா வந்துட்டான். அமாசா வந்த உடனே யோவாப் என்ன பண்ணுறான் தெரியுமா? கமான் மை பிரதர்ன்னு சொல்லிட்டு தாடியை பிடிச்சி ஒரு கையில் குத்திட்டான். குடல் சரிந்து கீழே விழுந்து. 2 பேருமே ஒரே தாவீதின் நாட்கள் பொறாம. என்னையா தொட்டு உனைய சொல்லிட்டானா? தாவீது என்னைய விட்டுட்டு உனையிட்ட வேலையை கொடுத்துட்டானா? ஜெல்லஸ் பாருங்க. அவனுக்கு கொலபன் குத்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கான். செத்து போய் அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த ஃபுல் பிளட் அந்த ரோட்டில் அப்படி. இப்போ என்ன, எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் அந்த பணத்தை பார்த்த உடனே எல்லாரும் வரவங்க எல்லாம் பீப்புள் கம்மிங். ஒரு 1000 பேர் வந்தால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை பார்த்த உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசித்தலாமா சிஸ்டர்? அதை மட்டும் வாசிக்கங்களேன். 2 சாமுவேல் 20:11 அதில் வாசிங்க. யோவாவுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையிலே நின்று, யோவாவின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோவாப்பை பின்பற்றி போவானாக என்றான். இப்போ அவனை சொல்றாங்க, நீ இவ்வளவு நேரம் அவனை பின்பற்றிட்டு வந்தீங்க. யார்? அமாசாவை செத்துட்டான். இப்போ நீங்கள் யோபாப் டீம் தான் நீங்கள். அதனால் அவன் செத்துட்டான். நீங்கள் இப்போ என்னையும்
தாவீதையும் பின்பற்றி வாங்க. ஒரு வாலிபன் சொல்கிறான், ஒரு மேன், ஒரு நைஸ் வாலிபன், ஒரு பிரேவ், ஒரு நல்ல மனுஷன், ஒரு வாலிபன் சொல்லிட்டு பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டான். உடனே அம்மசா நடுவிலே ரத்தத்தில் புரண்டு கிடந்தபடினால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை கண்டு. வாசிங்க, தொடர்ந்து ஃபுல்லா வாசித்துருங்க. அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை கண்டு, அவன் அருகில் வருகிற எல்லாரும் தரித்து இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னு தெரியல. இங்கிலீஷ்ல anyone can தரித்து நின்றுக்கேன்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. anyone can read? Yeah. Stood still. தரித்து நின்னு stood still. Okay. பார்த்தா இந்த வாலிபனுக்கு என்னன்னா, எவ்ரி டைம் இஸ் ப்ரெஷியஸ். அங்கே போய் அவனை போய் எதிரியை போய் கொல்லணும். இப்போ இந்த பணம் என்ன பண்ணுது, இந்த ஒரு எல்லாரையும் ஸ்தம்பிச்சு நிற்க வைக்குது. தே ஸ்டுட் ஸ்டில். எவ்ரி ஒன் வர் கோயிங், தே ஸ்டுட். அந்த பணத்தை பார்த்தோன்னே நின்றுவான். உடனே என்ன பண்ண தெரியுமா, இதுதானே இவங்களை ஸ்தம்பிக்க வைக்குது, நிற்க வைக்குதுன்ட்டு அந்த பணத்தை இழுத்து வயலுக்குள்ளே போட்டு அதை என்ன பண்ணிட்டானா, துணியை வச்சு மூடிட்டான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் யாருமே என்ன பண்ணலையா, நிற்கலை. எவ்ரி ஒன் வர் கேரிங் அவுட் தேர் ஒர்க். எவ்ரி ஒன் வர் ஃபோக்கஸ்ட் ஆன் தேர் ஒர்க். எவ்ரி ஒன் ஃபோக்கஸ்ட் ஆன் த வார். எவ்ரி ஒன் ஃபோக்கஸ்ட் ஆன் த பர்பஸ். ஐ டெல் யூ, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் விழுந்துருச்சு தான், அதே தான் யூ மேக், இழுத்து போட்டுருங்க, இழுத்து தூக்கி போட்டு அதை மூடிட்டு பின்தொடங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தாவீது அப்படி தான் செஞ்சாங்க. எல்லாத்தையும் சில தவறுகளும் இழுத்து போட்டு மூடிட்டு 7 நாள் மகனுக்காக அழுறான். ஆண்டவரே என் மகனுக்கு உயிர் கொடுங்க, உயிர் கொடுங்க, உயிர் கொடுங்க, உயிர் கொடுங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. மகன் செத்து போயிட்டான். செத்து போன உடனே இவன் கேள்விப்பட்டவனே எழுந்து என்ன பண்ணுறான், எழுந்து குளிச்சு ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு போய் சாப்பிட்றான். எல்லாம் புரியலை, மூடிட்டான். என்ன பண்ணிட்டான், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு ட்ராக் இன் மை ஃபியூச்சர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். சில காரியங்களை இழுத்து போடுங்க. ஆமேன். உங்களையும் பாதிக்கும், உங்களை சார்ந்தவங்களையும் அது பாதிக்கும். உங்களையும் போக விடாது, உங்களை சார்ந்தவங்களையும் போக விடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ டோன்ட் dwell in your past. ஆமேன். கர்த்தர் புதிதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். bury your past. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? shall we all stand up to our feet? ஆமேன். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். அவர் உண்மை உள்ளவருங்க, அவர் உண்மை உள்ளவர், பொய் உரையாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜஸ்ட் இக்னோர் எல்லாம் அந்த நெகட்டிவ் காரியங்களை இக்னோர் பண்ணிடுங்க. பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை இக்னோர் பண்ணிடுங்க. ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை இக்னோர் பண்ணிடுங்க. ஆமேன். எதுவுமே ஒன்றுமே நடக்காத மாதிரி தூக்கி மூடிட்டான் எல்லாத்தையும். அந்த வாலிபனை போல நீங்களும் நானும் ஞானமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி. ஆமேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டே பேக், டோன்ட் கோ பேக். ரெண்டாவது ஷோ பேக், டோன்ட் ஹோல்ட் ஆன். தேர்டு வந்து என்னது, ட்ரை அகெயின், டோன்ட் கிவ் அப். த ஃபோர்த் ஒன் இஸ் bury your past, don't dig again. அந்த கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்படி மட்டும் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். ஏதோ கேட்டோம்ல, ஹெல்ப் அஸ் டு புட் இன் டு ப்ராக்டிஸ். ஈசாக்க போல நாங்களும் ஆண்டவரே நாங்கள் இந்த தேசத்தில் நாங்கள் இப்படி செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு சில காரியங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஒர்ஷிப்லேயே சொல்லிட்டீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னு. அதை நாங்கள் அதுக்கு திருப்பி கம்மா போட மாட்டோம் ஆண்டவரே, அது கம்மா போட மாட்டோம் ஆண்டவரே. தேங்க்யூ. இப்போ கையில் போய் இட் இஸ் டன் சொல்லுங்கள். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சிலுவையில் எல்லாம் எனக்காய் கர்த்தர் முடித்து விட்டார். எல்லா சிலுவையில் கர்த்தர் எனக்காய் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஒன்று நான் செய்கிறேன் தான் பிலிப்பில் சொல்கிறார், ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. ஆமென். பரமலை பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடுகிறேன். Take a moment to pray.
இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் செய்வோம். Gracious and heavenly Father, கிருபையுள்ள பிதாவே, we thank you, God, for your powerful word that was given today. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. I believe you have spoken to every heart that was desiring to receive from you, O God. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால நேரத்தில் நீங்கள் எங்களோடு பேசியிருப்பீர்கள். We thank you for your anointing and your presence in this place. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருப்பதற்காக நன்றி. Holy Spirit, we thank you that you have moved freely. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் நீங்கள் சுதந்திரமாக அசைவாடினதற்காக நன்றி. We thank you, God, for every bondage that has been broken today. ஆண்டவரே, ஒவ்வொரு கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காக நன்றி. We thank you for the deliverance that you are giving your people. உங்களுடைய ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறது விடுதலைக்காக நன்றி. We thank you that you are the God that is for us and not against us. ஆண்டவரே, நீங்கள் எப்பொழுதும் எங்களோடு இருக்கீங்க, எங்களுக்கு விரோதமாக காரியத்தை செய்ய மாட்டீங்க. We thank you that you are the God who says, "Be still and know that I am God." நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீர் அமர்ந்திரு, நான் தேவன் என்று நீர் அறிந்து கொள்வீர். Thank you, Jesus, for what you have done in this place. இயேசுவே, இந்த இடத்தில் நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி. We pray, Lord, that you will continuously lay your hand upon us in every area of our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் பகுதியில எல்லா இடத்திலும் உங்களுடைய கரங்கள் எங்கள் மேல வைக்கப்படட்டும். Help us to surrender unto you, God. ஆண்டவரே, நாங்கள் உம்மண்டையில இன்னும் சரண்டர் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். Let our eyes be fixed upon you, the author and perfecter of our faith. எங்களுடைய விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் மேல எங்களுடைய கண்களை வைக்க உதவி செய்யும். In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். Amen. Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit be with you all, both now and forevermore. Amen.